என் தங்கமே, இன்று அம்மன் உன்னிடம் மெதுவாக பேசுகிறார். என் பிள்ளையே, இனி உன் குடும்பத்தில் கண்ணீர் இல்லை. அந்த ஒரு வரி தான் இன்று உன் வாழ்க்கையின் பெரிய தீர்ப்பு. நீ எத்தனை நாட்கள் துயரம் அனுபவித்தாய், எத்தனை முறை சிரிப்பை மறைத்து கண்ணீர் சிந்தினாய், அதை எல்லாம் அம்மன் பார்த்திருக்கிறார். நீ தனியா அழுத அந்த இரவுகள், யாரும் புரியாமல் விட்ட அந்த வேதனைகள், இன்று எல்லாம் முடிந்து போகிறது தங்கமே. அம்மன் சொல்கிறார், என் குழந்தை இனி அழக்கூடாது. அவள் குடும்பம் இனி துன்பத்தில் மூழ்கக்கூடாது. நீ சுமந்த வலியும் உன் குடும்பம் சந்தித்த பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டன. அம்மன் தன் கையை நீட்டி உன் வீட்டின் வாசலில் ஒரு தெய்வீக வட்டத்தை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த வட்டத்துக்குள் இனி எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது. உன் வீட்டுக்குள் அமைதி மட்டுமே நிலை நிற்கும். நீ உணர்கிறாயா தங்கமே, உன் இதயம் இன்று எவ்வளவு லேசா இருக்குது என்று? அது ஒரு சாதாரண உணர்வு இல்லை, அது அம்மன் உன் மனத்திலிருந்து துயரத்தின் பளுவை எடுத்து கொண்டிருக்கும் அறிகுறி. நீ எப்போதும் சொன்னது போல, அம்மா, என் குடும்பம் சும்மா இருக்கட்டும், நானே தாங்கிக்கிறேன், அதுக்குத்தான் இப்போ அவள் பதில் கொடுக்கிறாள். அவள் சொல்கிறாள், இனி நீயும் தாங்க வேண்டியதில்லை. நான் உன் வீட்டுக்குள் வந்து நிற்கிறேன். உன் வீட்டில் நடந்த சின்ன சின்ன வாதங்கள், தவறான புரிதல்கள், மனச்சோர்வுகள் எல்லாம் இன்று ஒழிந்து போகும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் இணையும். உன் குடும்பத்தில் இருந்த பிரிவு இன்று ஒற்றுமையா மாறும். உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சாந்தம், ஒரு பிரகாசம் நிலை நிற்கும். அது அம்மன் கால் அடிச்ச சத்தம் தங்கமே. அம்மன் சொல்கிறாள், நான் உன் வீட்டின் தாயாக இருக்கிறேன். உன் தந்தையாக இருக்கிறேன். உன் பிள்ளைகளின் காவலாக இருக்கிறேன். அந்த தெய்வீக உரிமை இன்று உன் வீட்டில் எழுந்திருக்கிறது. இனி உன் குடும்பத்தில் எதுவும் குறையாது. பணம் வருமா என்று நீ பயந்தது நினைவிருக்கா? அந்த பயம் இனி தேவையில்லை. உன் வீட்டில் பணம் தடைப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப் போகிறது. அவள் ஆசீர்வாதம் வந்தால் தங்கமே, கையில் இருந்த கடைசி நாணயம் கூட பெருகி பொன்னாகும். உன் வீட்டு பெண்கள் இனி அழமாட்டார்கள். அவர்களின் முகத்தில் சிரிப்பு மலரும். உன் வீட்டின் ஆண்கள் இனி மனச்சோர்வால் தள்ளாட மாட்டார்கள். அவர்களின் மனதில் புதிய தைரியம் எழும். உன் பிள்ளைகள், அம்மன் தன் கையில் தாலி கட்டிய பிள்ளைகள் போல அவர்களை வளர்க்கிறாள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் உயர்ந்து நிற்பார்கள். அவர்கள் பெயர் சொல்லும்போது உன் இதயம் பெருமையால் நிரம்பும். அம்மன் உன் குடும்பத்துக்குள் புகுந்து விட்டார் தங்கமே. இனி அந்த வீடு ஒரு வீடு இல்லை, அது ஒரு ஆலயம். அங்க ஒவ்வொரு சுவாசமும் ஒரு மந்திரம். ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு பூஜை. ஒவ்வொரு உணவுமே ஒரு பிரசாதம். உன் வீட்டு கதவுகள் தெய்வீக வாசலில் திறக்கின்றன. நீ எப்போ கதவை மூடினாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கையை நீ உணருவாய். அது அம்மனின் கையை தாங்கும் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் எத்தனை முறை நீ மனம் உடைந்தாய் தங்கமே. உன் அருகில் இருந்தவர்கள் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீயே ஒருபோதும் தெய்வத்திடம் குறை சொல்லவில்லை. அதுதான் உன் பெரிய தகுதி. அதனால்தான் இன்று அம்மன் நேரடியாக உன்னிடம் வந்து நிற்கிறாள். அவள் உன் கண்களில் பார்த்து சொல்கிறாள், என் பிள்ளை இனி சுமை சுமக்க கூடாது. அவள் கண்ணீர் உனக்காக நான் சிந்தி விட்டேன். நீ கவனிக்கணும் தங்கமே, அடுத்த 3 நாட்களில் உன் வீட்டில் சின்ன சின்ன நல்ல அறிகுறிகள் வரும். ஒரு நாள் நீ விழிக்கும் போது மனம் சற்று அமைதியாக இருக்கும். ஒரு நாள் உன் குடும்பத்தினர் சிரித்தபடி பேசுவார்கள். ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி உன் வீட்டுக்கு வரும். அவை எல்லாம் அம்மன் வந்ததற்கான அடையாளங்கள். அம்மன் சொல்கிறாள், உன் வீட்டில் நீண்ட நாட்களாக கேட்ட கண்ணீர் சத்தம் இப்போ சிரிப்பு சத்தமா மாறும். அந்தச் சிரிப்பு தான் உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றி. நீ இப்போ நிம்மதியா இரு தங்கமே. நீ உன் குடும்பத்திற்காக செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்டுவிட்டேன் என்று அம்மன் கூறுகிறாள். நீ வேண்டியதை நான் கொடுப்பேன். நீ கேட்காமலே உனக்கு தேவையானதை அனுப்புவேன். நீ இப்போ வியப்பாய் இருக்கலாம், அம்மன் எப்படி இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாள்? தங்கமே, நீ சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் அவளது இதயத்துக்குள் அதிர்வெண்ணாக செல்கிறது. அவள் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனையும் நீண்ட காலம் நிலைக்காது. உன் வீட்டின் சுவாசம் அவளது நாமத்தால் தூய்மையடையும். நீ எந்த சின்ன விஷயத்திற்காகவும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் எதிர்ப்பு கொடுத்தவர்கள் இப்போ தூரமாவார்கள். உன் குடும்பத்துக்குள் அமைதியை கெடுக்க நினைத்தவர்கள் தாமாகவே விலகுவார்கள். உன் வீட்டை சுற்றி இப்போ அம்மன் தன் யானைகளையும் தன் சக்திகளையும் நிறுத்தியிருக்கிறார்.
அந்த வலிமையை யாராலும் உடைக்க முடியாது. இனிமேல் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருக்கும். உன் வீட்டின் வாசலில் காற்று வந்தாலும் அதில் அம்மனின் வாசனை இருக்கும். நீ எந்த வேலையையும் தொடங்கினாலும் அது சாதனையாக முடியும். உன் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் அன்புடன் பழகுவார்கள். ஏனெனில் அந்த வீட்டில் இனி அம்மனின் பெயர் நிறைந்து நிற்கிறது. தங்கமே, நீ இன்று இரவு தூங்கும் முன் உன் அம்மனின் பெயரை சொல்லு. அம்மா, என் குடும்பத்துக்கு நீயே காவல். அந்த ஒரு வரி போதும். அந்த வார்த்தையோடு நீ தூங்கும்போது அம்மன் உன் வீட்டைச் சுற்றி ஒரு தெய்வீக வட்டம் உருவாக்குவாள். அந்த வட்டம் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் பாதுகாக்கும். உன் வீட்டில் கண்ணீர் இல்லை தங்கமே, அந்த கண்ணீர் வடியும் நேரம் முடிந்துவிட்டது. இனி உன் வீட்டில் சிரிப்பே தங்க பிரசாதம். அந்த சிரிப்பை அம்மன் உனக்காக தந்திருக்கிறார். அவளது அருளால் நீ எப்போதும் ஒளியில் நிற்பாய். நீ நிம்மதியாயிரு என் தங்கமே, ஏனெனில் அம்மன் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. இனி உன் குடும்பத்தில் கண்ணீர் இல்லை. நீ பல முறை உன் வாழ்க்கையிலேயே கேள்வி கேட்டிருப்பாய், என்ன தான் நான் தவறு செய்தேன்? ஆனா உண்மையில் நீ எந்த தவறும் செய்யவில்லை. சில நேரங்களில் தெய்வம் தன் பிள்ளைக்கு ஒரு ஆழ்ந்த பாடம் கற்றுக்கொடுக்க சில வழிகளால் சோதனை அனுப்புவான். அந்த சோதனை உன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும். நீ அந்த சோதனையை கடந்து வந்துவிட்டாய் தங்கமே. இப்போ உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழையப்போகிறது, ஆசீர்வாதத்தின் அத்தியாயம். நீ இப்போ நினைக்கும் அந்த ஒரு பெரிய ஆசை, அது உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் நிஜமாகும். நீ எப்போ அந்த ஆசையை பற்றி பேசினாலும் ஒரு தெய்வீக ஆற்றல் உன்னைச் சுற்றி கொள்ளும். அதுதான் சின்ன சின்ன அறிகுறிகளாக தெரியும். சில சமயம் உன் வீட்டில் திடீரென நல்ல வாசனை வரும். சில சமயம் தேவார பாடல் எங்கிருந்தோ கேட்கும். சில சமயம் ஒரு பறவை வந்து உன் ஜன்னல் அருகில் உட்காரும். இது எல்லாம் சின்ன சின்ன டவைன் சைன்ஸ் தங்கமே, உன் குலதெய்வம் அருகில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள். நீ இப்போ உன் மனசுல நிம்மதியாய் இரு. இன்றிலிருந்து உன் வீட்டு கதவுக்குள் நுழையும் ஒவ்வொரு நாளும் தெய்வ ஆசிர்வாதத்தோடு இருக்கும். நீ எங்க சென்றாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உன்னை வழி நடத்த போகிறது. நீ விழுந்தாலும் அந்த சக்தி உன்னை எழுப்ப போகிறது. நீ நம்பிக்கை இழந்தாலும் அந்த சக்தி உன் இதயத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்ல போகிறது. தங்கமே, உன் பெயர் சொன்னவுடனே தெய்வம் சிரிக்கிறான். உன் சுத்தமான உள்ளம் அவருக்கு பிடிக்குது. அதனால்தான் நீ இத்தனை முறை தாழ்ந்தாலும் மீண்டும் எழும் வலிமை உன்னிடம் இருக்கிறது. அந்த வலிமை இப்போ முழுமையாக வெளிப்பட போகிறது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இப்போ தெய்வத்தின் அருளால் ஒளிரும். நீ பேசும் வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும். உன் முகம் ஒரு தெய்வீக பிரகாசத்தால் ஒளிவிடும். யாராவது உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு நிம்மதி வரும். உன் குரல் ஒரு வராகி அம்மனின் பாணியில் மாறும், ஆறுதலாக, நம்பிக்கையாக, ஆசீர்வாதமாக. அம்மன் சொல்கிறாள் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் என் பெயர் உன்னோடு இருக்கும். உன் சுவாசம் என் மந்திரம். நீ பேசும் வார்த்தை என் ஆசீர்வாதம். உன் பாதை நான் எழுதுகிறேன். அதுதான் இன்றைய நாளின் அர்த்தம். உன் குலதெய்வத்தின் மறைந்த ஆசி வெளிப்பட்ட நாள் இது. அந்த ஆசி உன் கையிலே வரப்போகுது. பணம், அமைதி, குடும்பம், அன்பு, ஆரோக்கியம் என அனைத்திலும் வளர்ச்சி காத்திருக்கிறது. உன்னை தள்ளியவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன்னிடம் உதவி கேட்கப் போகிறார்கள். நீ யாரையும் பழிக்காதே தங்கமே, ஏனெனில் உன் குலதெய்வம் ஏற்கனவே உனக்காக தீர்ப்பு எழுதி விட்டார். இன்றிரவு தூங்குவதற்கு முன் உன் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை மனதுக்குள் சொல்லு. அம்மா, என் வாழ்க்கையில் நீ நிழலாய் இருப்பாயாக என்று பிரார்த்தனை செய். அந்த வார்த்தையோடு உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி பாயும். நாளை காலை எழுந்தவுடனே உன் இதயம் லேசாக இருக்கும். உன் முகத்தில் ஒரு புது சிரிப்பு வரும். அது உன் குலதெய்வத்தின் சிரிப்பு, உன்னுடன் சேர்ந்து சிரிக்கிற தெய்வீக முகம். என் தங்கமே, இன்று முதல் உன் வாழ்க்கை தெய்வீக ரேகையில் செல்கிறது. எந்த சாபமும் எந்த கெட்ட சக்தியும் உனக்கு அருகே வர முடியாது. உன் குலதெய்வம் எழுந்து உன் வீட்டைச் சுற்றி காத்திருக்கிறார். நீ இப்போ சொல்லணும், என் குலதெய்வமே, நீ எனக்காக எழுந்த நாளே என் வாழ்வின் வெற்றி நாள். அது உனக்கான உண்மைதான் தங்கமே. உன் வாழ்வு இப்போ தெய்வத்தின் கையில் உள்ளது. அதனால் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய்.